இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துருந்தது. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னன்னா, ஆனால் நான் வந்து 11 நாள் குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட போகிறேன். நான் வந்து 12ஆம் தேதி மாலை போட்டுட்டு கரெக்டாக 23ஆம் தேதி நான் மாலை கழட்டிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க தசரா முடிஞ்சதுக்கப்புறம் தான் மாலையை காட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கு வந்து நிறைய மெசேஜ் வத்தன்னு வர்றதுனால ஒரு வேகத்தில் பார்த்துட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்கள் விருப்பம்னு சொல்லி அனுப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திரும்பி எடுத்து பார்த்தேன். மறுபடியும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இவர் இப்படி கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கரெக்டாக தசரா முடிகிற வரைக்கும் தான் போடணும். நீங்கள் அது முடிகிற நாள் தான் கணக்கு. அதுலேருந்து உங்களோட விருப்பப்படி நீங்கள் எத்தனை நாள் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. 11 நாளோ 21 நாளோ. ஆனால் முடிகிற அன்றைக்கி அந்த கொடி இறங்குற அன்றைக்கி தான் நம்ம வந்து கடைசியாக மாலையெல்லாம் கழட்டி காப்பெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இது வந்து நம்மளால் அந்த டீட்டெயிலாக வீடியோலாம் போட முடியாததுக்கு ஒரு பெரிய காரணம் யாருன்னா, நிறையா நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன். ஒரு மாதிரி வீடியோவை வந்து மற்றவங்கள குறை சொல்கிறது, திட்டுறது அப்படியே ஒரு பொழப்பாக வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அதை பேட் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாய்க்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி தான் சொல்லணும், அது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இது சரியான முறைன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க ஊரில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணி இந்த வீடியோவே போட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் நம்மளை பெரும்பாலும் இந்த சாமிக்கு இப்படி பண்ணணும்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அட்லீஸ்ட் நான் இதையாவது சொல்லியிருந்திருப்பேன். சொல்ல முடியாததுக்கு காரணம் யாருன்னா, ஒரு சில பேர் வந்து இதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கானுங்க. இந்த இன்ஸ்டாவில் எவனையாவது ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறது, இந்த மாலை போடுறவன் மண்டையை போட்டப்பா இதை பண்ணியிருக்கான், அது போட்டிருக்கான் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன்னா இனிய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு பாடம் எடுக்கானுங்க. இது நீ எதுக்கு இதை சொன்ன, அதை சொன்னேன், இது இப்படி இது அப்படி அப்படின்ட்டு. அது வந்து சொல்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. நீ வந்து வீடியோ போடன்னா போடவே போடாதா தயவு செஞ்சு, இப்படிலாம் நீ எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இப்படி கேட்டால் யாரும் கண்டிப்பாக வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அண்ணா இதுதானா முறை, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஒரு நார்மலாக சொல்லியிருந்தால் நம்ம வந்து எடுத்துருப்போம், யோசித்து பார்த்துருப்போம். நான் வந்து ஒரு விஷயம் ஒரு வீடியோவில் போடுறேன்னா நான் சும்மா போட மாட்டேன். அதை 1000 முறை ஆராய்ச்சி பண்ணி புராணங்களில் படித்து கூகுளில் தேடி புக்கில் படித்து 4 பேர்கிட்ட கேட்டு தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம். அதை எடுத்தோடனே இதில் இது சரியில்லை அது சரியில்லைன்னா நமக்கு கிடைச்ச தகவல் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்படி ஒட்டுமொத்தமாக நம்மளை போட்டு ரொம்ப குமைச்சி இவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லி அதனால் இப்போ மக்களுக்கு வந்து உங்களால் நல்லா இதே பண்ண முடியல. இப்போ தம்பி ஒருத்தன் வந்து திருமணின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் வந்து வீடியோ போட்டான். அவனுக்கு வந்து நல்ல விஷயம் நம்ம தான் எடுத்து சொல்லணும். தம்பி இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி இப்போ தானும் பண்ணுறது கிடையாது, தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறது கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ போட்டான்னா அவனை பிடிச்சி கழுவி ஊற்றுறது, இவன் இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றி அவனை வந்து வீடியோ போட வேண்டாம், நம்ம வீடியோவே போட வேண்டாம்னு அவன் போகிற அளவுக்கு மைண்ட் செட்டு வர அளவுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து சரியான தகவல் வந்து சாமிக்கிட்ட நம்மளால் எடுத்து சொல்ல முடியல. தயவு செஞ்சு அந்த நாய்களாம் திருந்தி தொலைங்க. நீங்களாம் மாலை போட்டு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வந்து மாலை போட்டிங்கன்னா எடுத்து சொல்லலாம், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்ட்டு. மற்றபடி ஒருத்தரை போட்டு அந்தளவுக்கு திட்டணும், அவனை கிண்டல் அடிக்கணும். ஒருத்தலாம் ஒரு வீடியோவே போட்டுட்டு இருக்கான், இந்த மாலை போடுறவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கலாய்ச்சி போடுறதே ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? அதை விட நான் பண்ணுறது ஒரு பெரிய கேவலம்லாம் கிடையாது.